இது எந்த பிளேஸ்னால் நம்ம திருப்பதி மேலே கீழேருந்து அந்த கருடர் சிலையிலேருந்து மேலே போயிட்டுருக்கோம். இந்த வழியில் ஆஃப்டர் செக் போஸ்ட் அந்த செக்கிங்கை முடிச்சுட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். நைட் டைம் ஒரு 11 கிட்டே இருக்குங்க இது. ஸோ இந்த 11 முடிச்சுட்டு நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். செக்கிங்லாம் முடிச்சுட்டு 11 பிஃபோர் 10:40 இல்லை 10:30 இருக்கும் இந்த டைம். வழி ஃபுல்லாகவே லைட்டிங் பாருங்கள் எவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க. சைடில் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே போயிட்டே இருக்கோம். இங்கெல்லாம் சைட்லலாம் பாருங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு சைடில் டெம்பிள்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பிளேஸ்க்கும் அதோடய ஸ்பெஷல்ஸ் பிளேசஸ்லாம் இருக்குங்க. லைட்டிங் பாருங்கன்னா ஹை பீம் போட்டு தான் ட்ரைவ் பண்ணுறேன். ஏன்னா லாங் ஷாட் தெரியணும் ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ் பண்ணுறதுனால அப்படிங்கிறதுனால லாங் ஷாட் போட்டு தான் ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ தேவையான போது லோ பீம் பண்ணிப்போம். கார்னர்ஸ்லாம் பாருங்கள், நான் என்னோடய லைனில் தான் மேக்ஸிமம் என்னோடய லைனில் தான் ட்ரைவ் பண்ணுவேன். ஓவர்டேக் எடுக்கும் போதும் ப்ராப்பராக ஓவர்டேக் எடுப்போம். சரிங்களா? ஹில் ஸ்டேஷனில் ரஷ்அப் பண்ண மாட்டோம். இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப பாருங்கள், அந்த முன்னாடி போகிற வண்டிக்கு மிரரில் வந்து கொஞ்சம் பிளிங்க்னஸ் வரும், ஒரு மாதிரி பிளைண்ட்னஸ் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக நான் லோ பீம் மாற்றியாச்சு. அந்த வண்டிக்காக நான் ஓவர்டேக் கேட்குறேன். அவர் ஓவர்டேக் கொடுத்தாருன்னா ஓவர்டேக் பண்ணுவோம், இல்லாட்டி பண்ண மாட்டோம். ஸோ நான் ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு கார்னரில் எடுக்க மாட்டோம், ட்ரை பண்ண மாட்டோம். இது ஒன் வே தாங்க, அதனால் ஆப்போசிட்டில் ஏறி போகிறதுனால எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒன் வே, அப்போர்டு மட்டும் இதில் போவோம். 2 லைன்ஸ் இருக்கும், அதனால் தைரியமாக இது பண்ணலாம். இந்த வழியில் வந்து டவுன்லோட் சைக்கிள் எதுவும் வராது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முன்னாடி போகிற XUV 500 பார்த்துட்டே வாங்க. அந்த XUV 500 பாருங்கள், நமக்கு ஓவர்டேக் கொடுக்கவே மாட்டார். இப்போ பாருங்கள், அந்த மேலே ஒருத்தர் சன்ரூஃபில் எழுந்துச்சு நின்றுருக்காரு. சன்ரூஃப்லேருந்து மேலே ஏஞ்சி நின்றுருக்காரு. ஸோ அவர் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் தப்புங்க. அது பாருங்கள், ஹில் ஸ்டேஷனில் திடீர்னு வண்டி ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆச்சு இல்லை கொலாப்ஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இன்ஜுரி வந்து அந்த சன்ரூஃபில் இருக்கிறவருக்கு தான் ஆகும். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் அவ்வளோ மேலே ஏஞ்சி நின்றுட்டு போயிட்டுருக்காரு பாருங்கள். அதுபோல் மேலே சன்ரூஃபில் நின்றுட்டு போகிறது வந்து ரொம்ப தப்புங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி சன்ரூஃபில் நின்றுட்டு பசங்க விண்டோ சைடில் 4 விண்டோஸில் ப்ளஸ் மேலே இந்த மாதிரி நின்றுட்டு மேலே ட்ராவல் பண்ணதுக்காக பெனால்ட்டிஸ் போட்டிருந்தாங்க. திருப்பதி தேவஸ்தான்லேருந்து காரை சீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு பாப்பா வந்து கீழே அந்த கருட சிலைக்கு முன்னாடி நின்று எங்கேயோ டான்ஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணதுனால அவங்களையும் கொஞ்சம் வார்ன் பண்ணி மன்னிப்பு கேட்டு வீடியோ ரெடி பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து திருப்பதி வரவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. என்ன விஷயம்னா, கண்டிப்பாக இந்த திருப்பதி கோயில் தேவஸ்தானம் அந்த பிளேஸ் திருப்பதின்னு இல்லை, எந்த கோவிலுமே கோவில் பிளேஸ் வந்து கமர்ஷியல் பிளேஸ் கிடையாது. அதே போல் அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டிங் பிளேஸும் கிடையாது. சரிங்களா? உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்காக வர பிளேஸ் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அது வந்து டிவோட்டிஸ் வர இடம். டிவோட்டிஸினுடைய அவங்களோட ஃபெய்த்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த போல் நடந்துக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வர வேண்டாம். உங்களை யாரும் வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு உங்களை வந்து அழைக்கலை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் உங்களோட ஃபெய்த்துக்கு வரீங்கன்னா உங்களோட ஃபெய்த்தை மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே சாமி கும்பிட்டுட்டு போயிடணும். அதே போல் மற்ற பிளேஸ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இது திருப்பதிக்குன்னு இல்லை, காமனாக எல்லா பிளேஸ்க்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வெஹிக்கிளாக ஸ்மூத்தாக ஓவர்டேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ கார்னரில் அந்த வண்டி மேலே ஏறட்டும்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டாச்சு. அடுத்து பாருங்கள், அந்த XUVயில் இன்னும் அவர் மேலே இருந்து உட்காரவே இல்லை. இந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக பாருங்கள். ஹாரன்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் நைட் டைம்ன்றனால லைட் பிளிங்கிங்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு அந்த வண்டியை ஓவர்டேக் எடுத்துகிட்டு அழகாக லெஃப்ட் லைனுக்கு வந்தாச்சு. இப்போ போயிட்டுருக்கோம் லெஃப்ட் லைனில். ஸோ மிட்வேயில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒன் வேன்றதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பின்னாடி வண்டி வந்ததுன்னா நம்ம அவங்களுக்கு ஓவர்டேக் கொடுக்க போகிறோம். சில பிளேசஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுங்க. நான் போகும்போது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த XUV பாருங்கள், ரேஷ் டிரைவிங் மாதிரி தான் போயிட்டுருக்காரு. அவர் பாட்டுக்கு என்னென்னவோ பண்ணிவிட்டு மேலே சன்ரூஃபில் உட்காந்துக்கிட்டு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே. நீங்கள் உங்களோட அந்த இடத்த உங்களோட சில்னஸ் இது பண்ணணுன்னா ஜஸ்ட் டர்ன் ஆஃப் யுவர் AC.
ஓகேங்களா. ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக ஏறிட்டு போங்க. ஸோ இது மேலே இருக்கிறது பவர் இது சன்ரூஃப் இருக்குன்னா சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் போகலாம். உங்களை எதுவும் எந்த ஒரு குறைகளும் கிடையாது அந்த மாதிரி போகிறதுக்கு. ஆனால் நீங்கள் சன்ரூஃப்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஏறி நின்றுட்டு இது வந்து என்டர்டெயின்மெண்ட் ப்ளேஸ் மாதிரி பண்ணுறது சரியில்லை. ஆனால் டெம்பிளில் பாருங்கள், இந்த டெம்பிளுக்கு ஏறுற வழி தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு சைடில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பேரிகேட்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அது மேலே அந்த இரும்பு லேயர்லேயும் ஒரு பேரிகேட் போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்குது ரோட்லலாம் எந்த ஒரு குறையில்லை. ஆனால் அங்கங்கே பேட்ச் ஒர்க் நிறைய இருக்குங்க. அது ஹில்ஸுன்றதுனால அங்கங்கே நிலச்சரிவு மாதிரி ஏற்பட்டு டேமேஜ் பண்ணியிருக்கும் போல் ரோடு. அதனால் பேட்ச் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது அங்கங்கே. அது மட்டும்தாங்க குறை, மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸ்யூவி நம்ம ஓவர்டேக் கேட்டோம், கொடுக்கல. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம் ரைட் பிளேஸ் பார்த்துட்டு. ஏன்னா நம்ம டேஞ்சரஸ் பிளேஸில் அவரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, நம்ம எடுக்கும் போதும் எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். அவரும் ஹை பீம் போட்டு தான் ஓட்டிகிட்ருக்காரு, நம்மளும் ஹை பீம் போட்டாச்சு. ஏன்னா லோ பீமில் அவர் பார்த்தா ஒன்றுமே வழியே விட மாட்டேங்கிறாரு. நம்ம கிட்ட வரோன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஸ்பீடு எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஓட்டுறது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம். ஒரு வண்டி ஓவர்டேக் எடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா ஓவர்டேக் விட்டுடணும். அவங்க ஓவர்டேக் எடுத்துகிட்டு போயிட்டால் நம்ம பொறுமையாக போகலாம். அதனால தான் நான் வந்து அந்த வண்டியை ஓவர்டேக் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம். அவங்க என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக நான் என்னோடய லைனில் போயிட்டுருக்கேன், அவர் அவரோட லைனில் போயிட்டுருந்தார். ஸோ நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் போடுறாரு, நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அப்பப்போ பிளிங்கிங்கும் கொடுத்தேன். ஸோ அவர் வந்து அதை பொருட்படுத்தாமல் போயிட்டுருக்காரு, நல்ல விஷயம். அவரோட டிரைவிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ ரோடு அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டிங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பாருங்கள், வெஹிக்கிள் நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த வண்டி. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி திடீர்னு போயிட்டே இருக்கார், சடனாக பிரேக் பண்ணுறாரு. அங்கே பாருங்கள், பிரேக்கிங் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கார். ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிரேக்கிங் பண்ணி ஓட்டுனோம்னா வண்டியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக வந்துடும். பாருங்கள், அவர் திடீர்னு அந்த இடத்துல பிரேக் பண்ணி சுத்தமாக நிறுத்திட்டார். வண்டி எவ்வளோ கிட்ட போகணுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பிரேக்கிங் நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணுங்க வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 பஸ் போயிட்டுருக்கு பாருங்கள், கவர்மெண்ட் ஏபிஎஸ்ஆர்டிசி. அவங்க 2 பேரும் கரெக்டாக இந்த ஜோடி போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க லாரி டிரைவர்ஸ், சேஃப்டிக்காக. அந்த மாதிரி பாருங்கள், 2 வண்டியுமே அடுத்தடுத்து பொறுமையாக போயிட்டுருக்காங்க. ஸோ யாரையும் அர்ஜென்ட் படுத்தலை, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ கார்னர்ஸ் இல்லை. இன்னும் பாருங்கள், அந்த சன்ரூஃபில் ஏஞ்சி ஒரு இன்னுமே உட்காரலை கீழே. அந்த லாரிங்கெலாம் மேலே அலோடு கிடையாதுங்க. அது வந்து கேரளா கவர்மெண்ட்டுடைய லாரிஸ் தான் அலோடு. கேரளா கவர்மெண்ட்னு சொல்லிட்டு பாருங்க, ஏபிஎஸ்ஆர்டிசி மட்டும்தான் அலோடு. அவங்க மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க வண்டியில் ஏதாச்சும். மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸும் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. பஸ்ஸஸ் அலோவ் பண்ணுறாங்களா எனக்கு தெரியலைங்க. அதை பற்றி நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தெரியல பஸ் பற்றி. பட் கார்ஸ்லாம் எல்லா கார்ஸும் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு மினி பஸ் பார்த்தோம் பாருங்க, அது வந்து டிஎன் பஸ் தான் நினைக்கிறேன், சின்ன வண்டி. மற்றபடி பெரிய பஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்களா எனக்கு இன்னும் அதை பற்றி அவேர்னஸ் இல்லைங்க. ஸோ அந்த பஸ்ஸு ஓவர்டேக் எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஃப்ளாஷ் பண்ணிட்டு தான் இது பண்ணியிருப்போம். ஹார்ன்ஸ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். அந்த மாதிரி பண்ணாமல் ஓட்டுறது நல்லது. ஏன்னா வயலில் ஓட்டும் போது அனிமல்ஸ் டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் அது ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா தேவையில்லாமல் கஷ்டம். பாருங்கள், சில இடத்துலலாம் பேரிகேட்ஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸினுடைய நோட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த பில்ஸ்லாம். அதனால் அதை பார்த்து நம்ம சைன் போர்ட்ஸ் பார்த்து ட்ரைவ் பண்ணுறது நல்லது. சில இடத்துலலாம் மண் சரிவு இருக்குதுன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒன்றும் இது மொபைல் வீடியோவில் பார்க்காததுனால உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். இது 20 to 30 அந்த ஸ்பீடில் தாங்க இருக்கும். மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும், 30 to 35 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும்.
நம்ம ஹில்ஸ் அப்படியே ஏறிட்டுருக்கோங்க, பொறுமையாக ஏறிட்டுருக்கோம். 20, 30 அந்த மாதிரி தான். செகண்ட் கியர் மேக்ஸிமம் சில இடத்துல தேர்ட் கியர் புஷ் பண்ணோம், 30+ அப்படின்னு மூவ் பண்ணோம். மற்றபடி 20, 30 அந்த ஸ்பீடு தாங்க. ஏன்னா அந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் ஓட்டும் போது ஏதாச்சும் இஷ்யூ வந்ததுன்னா நம்ம பிரேக்கிங்க்கெலாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அது இல்லாமல் பிரேக்கிங் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா என்ன இஷ்யூன்னா, பிரேக்லாம் ரொம்ப பிரேக் பேட்ஸு, ட்ரம்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பிரேக்கிங்கை இந்த மாதிரி முன்னாடி பாருங்கள், முன்னாடி இருக்கிற வண்டி பாருங்கள், நிறைய பிரேக்கிங் அடிச்சு ஓட்டிகிட்ருப்பாரு. அந்த பிரேக்கிங் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது பிரேக் ஷூஸ்லாம் என்ன பண்ணால் ஹார்ட் ஆகிடும். ஹார்ட் ஆகிடுச்சுன்னா பிரேக்கிங் பவர் வந்து கம்மியாகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் மேக்ஸிமம் இன்ஜின் பவர்லேயே ஓட்டிகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்த முன்னாடி ஒரு பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணோம். அந்த பஸ் நமக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு கேப்பில் 2 பஸ்ஸுக்கு கேப்பில் நம்ம வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்ணிவிடுவோம் கொஞ்ச நேரத்தில். ஸோ இது வந்து ரைட் பிளேஸ் எங்கே கிடைக்குதோ அங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த டிரைவர் வந்து ரைட் பிளேஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து ஓவர்டேக் அவரே விட்டுருவார். ஸோ அந்த விஷயத்தில் இந்த டிரைவர்ஸ் கண்டிப்பாக ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. பாருங்கள், பொறுமையாக அழகாக ஓவர்டேக் பண்ணியாச்சு. அவருக்கு வந்து எங்கே ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து அழகாக ஓவர்டேக் கொடுத்துட்டாரு. இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் நிறைய கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குதுங்க நிறைய ரோட்டில். அதனால தான் கேமரா ஷேக் ஆகுது பாருங்கள். முன்னாடி போகிற வண்டி பார்த்தீங்களா, சின்ன கார்னர்ஸ் வந்தால் கூட டக்குன்னு பிரேக் அடிச்சிடுறாரு. அந்த லைட் பாருங்கள், ஹை இதாகிற போது தெரியும் உங்களுக்கு, நிறைய பிரேக்கிங் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பார். அந்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணுங்க. அதே மாதிரி கார்னர்ஸ் வர்றதுன்னு நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அந்த வச்சுருப்பாங்க, ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அதை நம்ம முன்னாடி நோட்டீஸ் பண்ணணும். ஸோ ஸ்பீடு வந்து இன்ஜின் பிரேக்கிங்லேயே அதை மூவ் பண்ணிக்கணும். நம்ம அதை வந்து அதிகமாக பிரேக்கிங்க்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் ஓட்டினா தான் லாங் ட்ரைவ் கூட நம்ம இப்போ கரெக்டாக பண்ண முடியும். பாருங்கள், நம்ம வண்டியில் அந்த ஜர்க் இருக்காது பாருங்கள். நம்ம பிரேக்கிங் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஜின் பிரேக்கிங்லேயே எல்லா இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். கியரில் இப்போ வந்து தேர்ட் கியர் போயிட்டுருக்கோம். தேர்ட் கியர்லேருந்து நமக்கு வந்து பிரேக்கிங் பண்ணுறாங்க ஸ்பீடானா லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு செகண்ட் கியருக்கு மாட்டிடணும். அதில் ஒரு இன்ஜின் பிரேக்கிங் வந்துடும். ஸோ அந்த இன்ஜின் பிரேக்கிங் வரும்போது நமக்கு ஸ்பீடை கம்மி பண்ணும். அது இல்லாமல் நம்ம அப்பீல் பண்ணிகிட்ருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக கொடுத்தா தான் மேலே ஏற முடியுன்றதுனால அதில் ஒரு பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து பின்னாடி புஷ் பண்ணணும் நம்மளை. அப்படிங்கிற போது அது பிரேக்கிங்கு நம்ம அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டியது இருக்காது. நமக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்தது பார்த்திங்களா, அந்த ஹுண்டாய் கம்பெனி ஆக்சன் நினைக்கிறேன், அது சம்திங் ஆக்சன்னு ஏதோ ஒரு வண்டி. நம்ம 2 வண்டியுமே சட்டுன்னு ஒரே ஸ்ட்ரெச்சில் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்பீடாக போயிட்டாங்க, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி போகிறது அவங்களோட விருப்பம், சரிங்களா? நம்ம சேஃபாக நம்மளுடைய சேஃப்டி டிரைவிங்கை நம்ம என்ஹான்ஸ் பண்ணி எப்படி ட்ரைவ் பண்ண முடியுமோ அப்படி தான் ட்ரைவ் பண்ணணும், சரிங்களா? நம்ம முன்னாடி ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணோம், அதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிவிடுவோம். அவர் ஓவர்டேக் கேட்டோம்னா ப்ராப்பராக கொடுப்பாரு ஓவர்டேக். ஸோ கார்னர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க அப்பீல் ஓட்டுறதுக்கு. நாங்கள் மேக்ஸிமம் வேலூரில் வந்து ஒரு 9 o'clock இருந்தோம். திருப்பதி வந்து ஒரு 11:30க்கு மேலே ரீச் ஆகிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க, 2.5 hours வேலூர் டு திருப்பதி மேலேயே போயாச்சு. அந்தளவுக்கு ஸ்பீடுன்றது ஒன்றும் இல்லை. நம்ம எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் ஒரு பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு டைரெக்டாக கண்டினியூஸ் டிரைவிங்காக வந்துட்டோம். ஸோ டிராஃபிக்கை ரொம்ப புஷ் பண்ணி இது பண்ணாமல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடிங் எடுத்துகிட்டு, மற்றபடி எங்கே டிராஃபிக் இருக்கோ அங்கே ஆவரேஜ் ஸ்பீடில் வந்தாச்சு. அந்த 11:30 கீழே செக்கிங்க்கே ஒரு 1/2 hour போயாச்சு. வெஹிக்கிள் செக் பண்ணுவாங்க, பேக்ஸு, இன்ஜின் பூட்டு, பேக்கில் ஸ்டெப்னிஸ் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் செக் பண்ணி தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே ஒரு 1/2 hour போயிடுச்சு. அந்த 2.5 hours 1/2 hour அங்கே போயிடுச்சுன்னா 2 hours. 2 hours தான் நம்ம வேலூர் டு திருப்பதி மேலே திருமலா டெம்பிளுக்கு மேலே ரீச் ஆகிருக்கோம். பட் சைன் போர்ட்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு நல்லா பாராட்டலாம், அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த முன்னாடி பாருங்கள், XUV ஃப்ளாஷ் பண்ணி கேட்குறாரு.
அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் பாருங்கள் லெஃப்ட் லைனில் தான் ஓட்டி வந்துட்டுருக்கேன். அவர் ஓவர்டேக் எடுத்துகிட்டு போயிட்டோம், நம்ம அப்புறமா ஓவர்டேக் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்ஸு கொஞ்சம் லென்த்து பஸ்ஸுங்க. ஸோ அது வந்து ஓவர்டேக் எடுக்கும்போது கார்னர்ஸ்லலாம் கண்டிப்பாக ஓவர்டேக் கேட்குறது வந்து தப்பான விஷயம். ஏன்னா அந்த பஸ்ஸினுடைய வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது, மாஸ் வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது. உள்ளே இருக்கிற பீப்புள் வெயிட்டு அது எல்லாம் சேர்ந்து மாஸ் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஸோ அவங்க எந்த எந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லில் ஓட்டிகிட்ருக்காங்க, எத்தனை டியூட்டிஸ் முடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாமல் பஸ் டிரைவர்ஸையும் நம்ம புஷ் பண்ணக்கூடாது. நான் பாருங்கள் மேக்ஸிமம் பின்னாடி இருக்கும்போது நான் ஃப்ளாஷ் பண்ணுவேன். ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு லோ பீம் போட்டுட்டு வண்டியை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. நான் இங்கே ஓவர்டேக் கேட்டு கண்டினியூஸ் கேட்டு அந்த எக்ஸ்யூவியை ஓவர்டேக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த பஸ்ஸையும் ஓவர்டேக் கேட்டேன். அது கார்னர் கிடையாது, ஸ்லைட் கார்னர்ஸ், ரொம்ப கார்னராக பெண்ட் ஆகிறது கிடையாது. பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு இம்மீடியட்டாக லெஃப்ட் சைடு வந்தாச்சு. அடுத்து வந்து ஒரு ஹேர்பின் பெண்ட் மாதிரி இருக்குது. ஹேர்பின் பெண்டு போயிட்டுருக்கோம். ஹேர்பின் பெண்ட்லேயும் பாருங்கள் நம்ம மேக்ஸிமம் லோ பீம் தான். ஏன்னா அந்த லோ பீம் போட்டது அங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஹை பீம் நீடு இருந்துச்சுன்னா போட்டுப்போம். இப்போ பாருங்கள் ஹை பீம் போட்டாச்சு. ஹை பீம் ஏன்னா இங்கே வந்து லாங் ஷாட் தெரியணுன்றதுக்காக ஹை பீம் போட்டாச்சு. அப்படியே கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். மேலே இப்போ மலை ஏறிட்டுருக்கோம், திருப்பதி மேலே தேவஸ்தம் பார்க்க சொல்லிவிட்டு. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, கட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நியூ டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் ஹில்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. தேவையில்லாமல் மற்ற டிரைவர்ஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கொண்டு போகலாம் ஓன் டிரைவிங். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஹில்ஸ் வரீங்கன்னா ஒரு 2-3 ரூல்ஸை மேண்டேட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றது நல்லது. என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே இப்போ லாங்லேருந்து வந்திருக்கீங்கன்னா ஹில்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு 1/2 hour இன்ஜினுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இன்ஜின் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீட் ரெடியூஸ் ஆகட்டும், ஃப்ரெஷ்அப் ஆகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுலேயே ஒரு சில ரூல்ஸ் இருக்குங்க. இன்ஜினை டப்புன்னு வந்து நின்ன உடனே இமீடியட்டாக ஆஃப் பண்ணாமல் ஒரு 2-3 மினிட்ஸ் ஐடியலில் விடணுன்னா நீங்கள் வந்து கேஸை எங்கேஜ் பண்ணாமல் நியூட்ரலில் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்ஸை எங்கேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் நேரம் ஐடியலில் விட்டிங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபேன் வந்து ரன் ஆகும். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் ரன் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா இன்ஜின் ஆஃப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த இன்ஜின் ஆயிலெலாம் கூல் ஆகிருக்கும். கூலண்ட்டும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் தெரியாமல் நேராக போயிட்டேன். அப்படியே டக்குன்னு கட் பண்ணியாச்சு. அது ரோடுன்னு நினச்சி நான் போயிட்டேன். அங்கே எதுவுமே இண்டிகேஷன்ஸு ரொம்ப கரெக்டாக இல்லை. அப்புறமா டக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் தான் போகணுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கட் பண்ணியாச்சு. சரிங்களா? இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் உங்களோட டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஹில்ஸ் ஏறும் போது இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிட்டு கூலண்ட் ரொம்ப பான் ஆகுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. கொஞ்சம் அதே மாதிரி இன்ஜினை வந்து ரொம்ப புஷ் பண்ணாமல் ஸ்லைட்டாக இன்ஜின் இப்போ ஹில்ஸ் ஏறிங்களா, உங்களோட இன்ஜினுடைய பவரை பொறுத்து மேக்ஸிமம் 1500 to 2000 RPM அந்தளவுக்கு புஷ் பண்ணி ஏறினீங்கன்னா இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆகாது, ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது இன்ஜின். அப்போ உங்களால் ஹில்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஹில்ஸ்னாலும் சாதாரணமாக ஏற முடியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ட்ரைவ் பண்ணி ஏறுவாங்க. இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டுருவாங்க, 3000, 4000, 5000 RPM வரைக்கும் மெரிப்பாங்க ஃபஸ்ட் கியர்லேயே. அப்போ மெரிக்கும் போது என்ன ஆகும்னா இன்ஜின் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும், அப்போ இன்ஜின் ஹீட்டிங்கும் ஓவர் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஏறாமல் ஒரு 2000, 2500 RPM ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கியர்னுடைய ரேஷியோ பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணி ஏறலாம். மேக்ஸிமம் 3rd கியருங்க, அதுக்கும் மேலே போகிறது வந்து ரெக்கமெண்டட் இல்லை. கொஞ்சம் ஃப்ளாட்டடாக இருக்குன்னா உங்களால் 4th கியர் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ளாட்டட் லேண்டில் ப்ளே பண்ணலாம். பட்டு ரொம்ப ஹில்ஸ் மாதிரி இருக்குன்னா, ஹில்ஸில் கொஞ்சம் அப்வர்டில் இருக்குன்னா அது பண்ணுறது கஷ்டம். இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ்லாம் இருக்குதுங்க. ஃபோர்ஸ் வந்து ஏபி வண்டி தான், ஏபி வண்டி மட்டும் அலோவ் பண்ணாங்க போல். அதுக்கு முன்னாடி ஒரு 4 வண்டி போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணிவிடுவோம் நம்ம. சரிங்களா? பாருங்கள், கார்னர்ஸ் அப்படியே டர்னிங் இருக்குது. அந்த வண்டி பாருங்கள், ஹில்ஸில் ரொம்ப ரேஸ் பண்ணிகிட்டே இருந்தார், வண்டி புஷ்ஷே ஆகலை. அதனால் அவர் அங்கேயே ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஏன்னா அவர் அங்கே ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிட்டார். இது பாருங்கள், ஸ்விஃப்ட்டு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அவங்களாம் போகட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம பொறுமையாக போவோம்.
அவங்க சப்போஸ் ஓவர்டேக் எடுக்க தயங்கினாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? நம்ம லோ பீம் தான் போட்டிருக்கோம், அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் 2 லைன்ஸ் இருக்கும், பட்டு பஸ் போகும்போது கொஞ்சம் கன்சிஸ்டாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டுனா எடுத்துடலாம், இல்லாண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கும். பட் கார்னர்ஸ் திடீர்னு வருங்க, புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த வண்டிக்கு பின்னாடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா வழி வந்து பஸ் வந்து லெஃப்ட் வந்துட்டு தான் டர்ன் பண்ணுவாங்க, அதே மாதிரி ரைட் ஏறி தான் டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா பஸ்னுடைய லென்த் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் தான் வண்டி கட் ஆகும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கோம். அவர் வந்து எப்போ ஓவர்டேக் கொடுக்குறாரோ அப்போ நம்ம ஓவர்டேக் எடுத்துப்போம். பொறுமையாக அழகாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்தாச்சுங்க. இந்த ட்ராவல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்தாச்சுங்க. வீட்டில் கிளம்பு நம்ம ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் கிளம்பியிருப்போம். அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பூஜை பண்ணிவிட்டுமே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வேலூர் வரைக்குமே அன்ஸ்டாப்பபிள் வந்தாச்சு. வேலூர் வர்றதுக்கே நமக்கு அப்படியே வந்தாச்சு. வேலூர் வர்றதுக்கு முன்னாடி ஆம்பூரில் ஒரு பெரிய டிராஃபிக் அங்கே. ஏன்னா அந்த ஏரியா ஆளுங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த வழியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அங்கே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கனால கொஞ்சம் தொலைவு வந்து ரொம்ப டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம பொறுமையாக வந்தாச்சு. வந்துட்டு வேலூருக்கு அந்த பக்கம் சிங்கிள் ரோடில் சித்தூர் ரோடு க்ராஸ் பண்ணிவிட்டு சித்தூர் ரோடுக்கு முன்னாடி சித்தூர் ரோடில் வந்துட்டு சித்தூருக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்றுட்டு நைட் டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கரெக்டாக திருப்பதி பைபாஸில் ஒரு பிளேஸில் டோல் இருக்கும். அந்த டோல் பக்கத்தில் ஒரு டீ ஷாப்பில் நின்று டீ குடிச்சிட்டு, டீ மீன்ஸ் பூஸ்ட் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளப்பியாச்சு. அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச் கீழே அலிப்பிரி டோல் வந்துட்டு அலிப்பிரி டோல்லேருந்து மேலே அங்கே செக்கிங்கை முடிச்சுட்டு இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம். இதுதாங்க ட்ராவல் ஹிஸ்ட்ரி. பாருங்கள், சில வண்டியெல்லாம் நம்ம டக்குன்னு அசால்ட்டாக ஓவர்டேக் எடுத்துகிட்டு வந்திருப்போம். எங்கே ஓவர்டேக் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ அங்கே பொறுமையாக தான் போயிட்டுருப்போம். சில பஸ்லாம் பாருங்கள், அந்த பஸ் பாருங்கள் இப்போ எவ்வளோ லெஃப்ட்டு அணைச்சி போயாச்சு. ஏன்னா ஓவர்டேக் கேட்குறாங்க, நம்ம கொடுத்துடணும். அவங்க ஃபாஸ்ட்டாக போகிற வண்டின்றதுனால கொடுத்துருவாங்க. ஃபாஸ்ட்டாக மீன்ஸ் நம்ம 100 அப்படிலாம் போக மாட்டோங்க, 30 40 அதுதான். கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸ்னால் ஒரு 40 வரைக்கும் போகும். இந்த இனோவா பாருங்கள் முன்னாடி போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க ப்ளூ கலர், அவர் டக்குன்னு வந்து அப்படி நின்றுப்பார் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி. இங்கெல்லாம் பாருங்கள் நிறைய கேமராஸ் ஷேக் ஆகிருக்கும். இந்த ஷேக்கிங் என்ன ரீசன்னா, அந்தளவுக்கு ரோடு வந்து குழி பள்ளமாக இருக்குது, பேட்ச் ரோடாக இருக்குது. பாருங்கள், அந்த ஸ்விஃப்ட்டு தான் சைன்னு வந்துட்டு நம்ம முன்னாடி அப்படியே போயிடுவார். ஓகே, நம்ம ஓவர்டேக் எடுத்தாங்கன்னா நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ப்ராப்பராக சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணணும். அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி. ஸ்பீடு எங்கே கிடைக்குமோ அங்கே ஸ்பீடு எடுத்துக்கணும், ரெஸ்பான்சிபிளாக ஓட்டணும். அவ்வளோதான் நம்மளோட தாட். நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க, நானும் ஸ்பீடாக வரோம், அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அவங்க பாருங்கள், இனோவாவும் போயாச்சு, முன்னாடி வந்த ஸ்விஃப்ட்டும் போயாச்சு. இப்போ அவ்வளோதான், மேலே நம்ம ரீச் ஆகியாச்சு. ஆல்மோஸ்ட் மலை ஹில்ஸ்லாம் ஏறி முடிச்சுட்டு இப்போது அந்த ஹில்ஸ்னுடைய உள்ளார போகிற இடத்துல வந்து ஒரு டோல் இருக்கும். அந்த டோல்கிட்ட நம்ம இப்போ ரீச் ஆக போகிறோம். இது தாங்க திருப்பதி. இந்த மலையில் ஏறின உடனே ஃபஸ்ட்டு நம்மளை வெல்கம் பண்ணுற பிளேஸ். ஒரு மாதிரி ஆர்ச் இருக்கும், அங்கே பார்க்லாம் இருக்கும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஆர்ச் தாங்க அப்படியே டோல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே நம்மளை செக்இன் பண்ணிவிட்டு உள்ளார அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஹில்ஸில் போலீஸும் இருக்காங்க. ஹெல்மெட்ஸ் இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் வரவங்கள பிடிச்ச பெனால்ட்டிஸும் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் பார்த்து பண்ணிக்க வேண்டியது. நைட் டைம்ன்றதுனால ரொம்ப க்ரௌட் கம்மி தான். அது இல்லாமல் நான் அன்சீசன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் எதுவுமே இல்லாத சீசனில் தான் போயிருந்தேன்.
ஆனால் உள்ளார சாமி தரிசனத்துக்கு வந்து பயங்கர க்ரௌடுங்க இருந்தது. நாங்கள் அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு பார்த்துட்டு இப்போ தான் உள்ளார வரோம். முடிஞ்ச அளவுக்கு எங்கே ஸ்டே பண்ண முடியுமன்றதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இப்போ ஹில் ஏறி முடிச்சிட்டோம். இல்லைங்க, லெஃப்ட் சைடில் பாருங்கள், நம்ம முன்னாடி வந்து ஸ்விஃப்ட் நின்றுட்டுருக்கு. மேலே ஃபியூலுக்கும் பிரச்சனை இல்லைங்க, பெட்ரோல் பங்க்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருந்தது பாருங்கள். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம டெம்பிளுக்கு எவ்வளோ நியரஸ்ட்டு ஸ்டே பண்ண முடியுமோ அவ்வளோ நியரஸ்ட்டில் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுங்க, இங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நம்ம இப்போ மேலே பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டோங்க. இப்போ பஸ் வெளியே வர மாதிரி நின்றுருக்கு பார்த்தீங்களா, அந்த மேன் நின்றுருக்காரு, அதுதான் பஸ் ஸ்டாப்பு. ஸோ இங்கேருந்து நம்ம பஸ் ஏறி கீழே வர்றது மேலே வர்றது அங்கே தான் வந்து நிற்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து உள்ளார லெஃப்ட் சைடில் பார்க்கிங் இருக்கும். பார்க்கிங் போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே முன்னாடி ரஷ்ஷாக இருக்குது. சரிங்களா? அதனால் வெயிட் பண்ணுறோம். இங்கே முன்னாடி தெரிகிற வண்டி நம்பர் பாருங்கள், TN23 வாணியமுடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா. நம்ம ஏரியாவிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ளூ கலர் வண்டி சொன்ன பாருங்க, அது கீழே வரும்போது ப்ளூ கலர் ஸ்விஃப்ட் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்விஃப்ட்டு தான் அது. லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா டெம்பிள் போகிற ஏரியா, அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க வண்டியில் போகிறதுக்கு. இப்படி லெஃப்ட்டில் போயிட்டு பார்க்கிங்கில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே நம்ம நிற்கிறோம். ஏன் நிற்கிறோன்னா, எங்கள் லெஃப்ட்டில் இருந்த டிரைவர் என்னக்கிட்ட டெம்பிள் க்ளோசிங் டைம் எப்போன்னு கேட்டோம். 11 o'clock அப்படின்னு சொன்னார். ஓப்பனிங் டைம் மார்னிங் 5 o'clock ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கேட்டுட்டு அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு முன்னாடி பார்க்கிங் இருக்கான்னு பார்த்துட்டே போயிருக்கோம். ஏன்னா பார்க்கிங் சுத்தமாக ரஷ்ஷாக இருந்தது. இங்கே ஃபுல்லாக ரஷ்ஷு பார்க்கிங்கில். இது நம்ம எப்போ போனோம்னு சொல்லவே இல்லைங்க உங்களுக்கு. இது வந்து நியூ இயர்க்கு அன்றைக்கி, இங்கிலீஷ் நியூ இயர், ஓகேங்களா, அப்போ போனது. போயிட்டு நம்ம பார்க்கிங் பார்த்தோம். பார்க்கிங் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் மலை ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்பியாச்சு. பாருங்கள், குளூர்லேயே இப்போ ஆல்மோஸ்ட் 11:30 கிட்ட ஆகிடுச்சு. 11:20 11:30 ஆகும். அந்த டைமிங்லேயும் ஃபுல்லாக க்ரௌடு இருந்துகிட்டே தான் இருந்தது. போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. நம்ம ரூம்ஸ் புக் பண்ணாமல் போயிட்டோங்க. ஏன்னா நம்ம புக்கிங் பண்ணலை, சடன் பிளான் அது கிளம்புனது. சடனாக போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், நைட் போயிட்டு அங்கே மேலே நியூ இயர் வந்து மேலே இருக்கணும் அப்படின்ற பிளான்லாம் கிளம்பியாச்சு. அதனால் டிக்கெட்டு ரூமு எதுவுமே புக் பண்ணலை, அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு மேலே தர்ஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், கீப் லெஃப்ட்டுன்னு இருக்குது. லைன் நம்ம ரைட்டில் எடுக்க போகிறோம். ரைட்டில் போயிட்டு அப்படியே வந்தோம்னா இது வந்து இந்த ரோடு வந்து நம்ம டெம்பிளை சுற்றிக்கிட்டு வரும். டெம்பிளை சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு தான் இது போயிட்டுருக்கு. இது கிட்ட ATC சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே வந்திருக்கவங்களுக்கு தெரியும். ATC சர்க்கிளுக்கு ரொம்ப பக்கத்தில் இது. லெஃப்ட்டில் போனோம்னா அப்படியே போயிட்டு இந்த அன்ரிசர்வில் வரவங்களுக்கு அங்கே க்யூ ஸ்டார்ட் ஆகும். அந்த பிளேஸ்க்கு போவோம். நம்ம திரும்ப லெஃப்ட்டில் போயிட்டு உள்ளார போயிட்டுருக்கோம். ரைட்டில் போயிட்டு உள்ளார போயிட்டுருக்கோம். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கங்கே பார்க்கிங் போடுறாங்க. நோ பார்க்கிங் தான் நிறைய பிளேசஸ்ஸு அங்கங்கே போட்டுருக்காங்க. நம்மளும் எந்த ஒரு இது இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அழகாக போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ATC சர்க்கிள் கிட்ட. இங்கேருந்து தான் நம்ம இப்போ லெஃப்ட்டில் ஒரு கார் போட்டு பார்க்குறீங்களா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம அந்த வழியில் தான் நடந்து வந்து இங்கே ஜீப் நின்றுருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட்டில் வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் ஸ்டெப்ஸ் போவோம். அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெப்ஸில் போயிட்டு தான் நம்ம மேலே அதில் போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட்டு போனோம்னா அதை ATC சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ATC சர்க்கிள்லேருந்து நம்ம உள்ளார அழகாக போய்க்கலாம் கோயிலுக்கு. இப்போ பாருங்கள், இங்கே ஆளுங்க நடந்து வந்துட்டுருக்காங்களா. மேலே ஒரு பிரிட்ஜ் தெரியுது பாருங்கள். அந்த பிரிட்ஜெல்லாம் அங்கே அதுதான், அந்த ஏரியா தான். சரிங்களா? இப்போ வந்து இப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த அன்னதானம், அன்னப்பிரசாதம் அதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த ஏரியாலாம் இந்த ஏரியா இங்கே தான் இருக்கும்.
கொஞ்சம் முன்னாடி இருக்கும் அந்த பிளேஸு. இங்கேருந்து போனோம்னா கொஞ்சம் முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த மாதிரி இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். உள்ளாரேருந்து வெளியே வரும்போது எக்ஸிட்டில் வரும்போது இந்த பஸ் ஸ்டாப்பையும் நம்ம யூஸ் பண்ணி ஏறிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பார்த்துன்னு பாருங்கள், மேலே ஹில்ஸ் ஏறினோடனே ஒரு பஸ் ஸ்டாப், அங்கேயும் ஏறிக்கலாம். 2 பிளேஸில் இருக்கும் பஸ் ஸ்டாப் இங்கே பொறுத்த வரைக்கும். ஆனால் நிறைய இந்த ஜீப்ஸையும் அலோவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜீப்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. பர் ஹெட்டு 150 ருபீஸ் என்னவோ சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ்ஸில் 95, 100 அந்த ரேஞ்சு தான் இருக்குங்க. ஸோ அங்கே டிராஃபிக்காக இருக்குது. முன்னாடி அந்த ஜீப்பில் இருக்கிறவங்களாம் நிறுத்திக்கிட்டு டிராஃபிக் பண்ணிகிட்ருக்காங்க. சைடில் பாருங்கள், லெஃப்ட்டில் ரைட்டில் பாருங்கள், நம்ம காரை ஒட்டியே ஒரு ஜீப் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம போயிட்டுருக்கோன்றதை கூட பார்க்குறது கிடையாது, அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. அது என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்றது. நம்ம தான் நின்று பொறுமையாக நம்ம வண்டிக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நம்ம லெஃப்டில் ஏறலான்னு பார்த்தோம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ மேலே வந்துட்டு கோயில் ஒரு ரவுண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டுருக்கோம். இதில் நம்ம தேடின பார்த்த இடத்துல பார்க்கிங் இல்லை, அதனால் பார்க்கிங்காக வெயிட் பண்ண. முன்னாடி பாருங்கள், இந்த ஜீப் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கேரே கிடையாது. சைட்லேருந்து டக்குன்னு லெஃப்ட் எடுத்துகிட்டு கை போட்டார். அது ஓகே, அது விஷ் பண்ணலாம். பட் டப்புன்னு லெஃப்ட் வந்துட்டார். நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி வந்துட்டுருக்கோம். இங்கே எங்கேயாச்சும் பார்க்கிங் போட்டு இங்கே ஸ்டே பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் இங்கே எங்கேயுமே நிறுத்தக்கூடாது வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் நோ பார்க்கிங் ஏரியாஸ். அதனால் அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக டிராஃபிக்குங்க, டிராஃபிக்கில் தான் அப்படியே போயிட்டுருக்கோம். முன்னாடி பஸ்லாம் பாருங்கள், நின்று தான் போயிட்டுருக்கு. டிராஃபிக் அந்த அளவுக்கு இருந்தது. நைட்டு ஒரு 11 o'clock 11:30 இருக்கும் அது டைமுக்கு. ரஷ் இல்லாத மாதிரியே இருந்தது. பட்டு சுற்றி எல்லா இடத்துலையும் வெஹிக்கிள்ஸ், கார்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது வெஹிக்கிள்லாம். ஒரு பார்க்கிங் தேடிட்டு போயிட்டுருக்கோம். டாப் எங்கே கிடைக்குதோ பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணுவோம். நம்ம இங்கே பஸ் ஸ்டாப்புக்கு இங்கே நிறுத்தினாங்க. நம்ம ரைட் எடுத்துருவோம். இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரைட் எடுத்துருவோம். நம்ம ஏன் அந்த சர்க்கிளில் போயிட்டு ரைட் எடுக்கலாம், சர்க்கிள் பிளாக் பண்ணியிருந்தாங்க, இதில் தான் ரைட் எடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கேயே ரைட் எடுத்தாச்சு. இந்த வீடியோ ஷேக் வருது எல்லாமே ரோட்டில் பேச்சஸ் இருந்ததுங்க, அதனால தான் இந்த ஷேக் வருது. ஸ்பீட் பம்ப். ஸோ முன்னாடி இப்போ நம்ம பஸ்ஸு ஸ்டாண்ட் ஒன்று சொன்னோம் பார்த்திங்களா, அந்த பிளேஸ் தான் வந்துட்டுருக்கோம் பார்க்கிங்காக. இப்போ இங்கே முன்னாடி இப்போ கொஞ்சம் தொலைவு போனோம்னா நம்ம இப்போ இருந்த பிளேஸ் நம்ம போய்ட்டு இந்த இப்போ ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், அந்த ரோட்டில் தான் வந்தோம். இப்போ யூடர்ன் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸில் பேக்கில் வந்துட்டுருக்கோம். ஸோ பார்க்கிங் இருக்கான்னு பார்த்துட்டு பார்க்கிங், இது எல்லாமே நோ பார்க்கிங் தான். லெஃப்ட்டில் அங்கெல்லாம் நோ பார்க்கிங் அதெல்லாம் போடக்கூடாது. இங்கேருந்து ரைட்டு எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 1 more லெஃப்ட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவோம். பேங்க்லாம் இருக்குங்க மேலே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏடிஎம்ஸ், பேங்க் அதெல்லாம் இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறோம். டிராஃபிக் இருக்குது, ரைட்டில் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம அணைச்சி போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் பாருங்கள் பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்கும். பட் இங்கெல்லாம் வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, பட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ்வலாகவே பார்த்துருக்கேன், இங்கே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய டைம் நைட் டைமில் வரவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. முன்னாடி பாருங்கள் பஸ், பின்னாடி வர வண்டியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கார் பாருங்கள். லெஃப்ட்டு எவ்வளோ லெஃப்ட்டில் இருந்தார், ரைட்டில் எவ்வளோ அணைச்சி அப்படியே வந்துட்டார் பாருங்கள்.
ஒரு சில டிரைவர்ஸ் நல்லா ப்ராப்பராக மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஒரு சில டிரைவர்ஸ் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங் தான், மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ரேஷ் டிரைவிங் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்ம திரும்ப அந்த பஸ் ஸ்டாப் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே ரைட்டில் ஒரு பேரிகேட் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த கார்லாம் போது பாருங்கள், அந்த வழியில் தான் நம்ம போயிருப்போம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. பாருங்கள், இந்த ரைட்லேருந்து வர பஸ் பாருங்கள், அவ்வளோ வண்டி வந்து நின்றுட்டுருக்கு, போயிட்டுருக்கோம். நம்ம பின்னாடியெல்லாம் டிராஃபிக்லேருந்து வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் அதை பற்றி நோ வரிஸ். அவர் பாட்டுக்குள்ளே ஏறினார், போயிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள், அடுத்து அப்படியே எடுத்துட்டார், திரும்ப ரிவர்ஸ் விட்டுட்டு எடுப்பார். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெஹிக்கல்ஸ்லாம் போனதுக்கப்புறமா எடுத்திருந்தோன்னா நாங்களும் ஈஸியாக மூவ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சில டிரைவர்ஸ் இப்படியே இருக்காங்க. நம்ம ஏறி வரும்போது பாருங்கள், ஒரு சில டிரைவர்ஸ் ஈஸியாக ஓவர்டேக் கொடுத்துட்டும் வந்துச்சாங்க. இப்படியும் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. ஸோ அப்படியே மூவ் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோம். கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு ரைட்டில் ஒரு யூடர்ன் எடுப்போம். ஏன்னா அங்கே தான் யூடர்ன் எடுக்கிறதுக்கான வழி இருக்குது. அங்கே யூடர்ன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நிறைய வண்டி ஆனால் ரோட்லேயே தாங்க நிறுத்தியிருந்தாங்க. நைட் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாம் நிறைய வண்டி ரோட்டில் தான் நிறுத்தியிருந்தாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு ரைட்டில் எடுப்போம். அந்த பஸ் லெஃப்டில் போய்ட்டு வெளியே போயிடும். நம்ம இங்கே யூடர்ன் அடிச்சிடுவோங்க. ஒரு கார் வருது, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது, நம்ம அதுக்குள்ளே அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடித்தாச்சு. நம்ம எப்பவுமே யூடர்ன் அடிக்கும் போதும் சரி, ரிவர்ஸ் எடுக்கும் போதும் சரி, முன்னாடி போய் முட்டுற மாதிரி நிறுத்திட்டோம்னா பயப்பட தேவையில்லைங்க. வண்டி பொறுமையாக பின்னாடி எடுத்தோம்னா போதும். ஒரு சில இடத்துல பதட்டப்பட்டு சீக்கிரமாக எடுத்துருவாங்க, எங்கேயாச்சும் இடிச்சிடும். ஆனால் நம்ம பொறுமையாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். நம்ம இங்கே தூங்குறதுக்கான இடத்த தாங்க பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்துட்டு இங்கே லெஃப்டில் முன்னாடி ஒரு கார் இருக்குங்க, அதுக்கு லெஃப்ட்டில் தான் போட போகிறோம். அங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே லெஃப்ட்டில் தான் வந்து அந்த ரூம் ஸ்டே வந்து இருக்கும். நிறைய டோம் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த டோமில் போய்ட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே நிறுத்திட்டு இங்கேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே தூக்கிட்டு அதுக்கப்புறமா காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோயிலுக்கு போவோம். சரிங்க, நெக்ஸ்ட் வீக் டேயில் பார்ப்போம். பாய் பாய்.